ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 ஸ்டோரிஸ். உங்களுக்கு ஃபேண்டசியும் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்த படம் பிடிக்குமா? அப்ப இத கேளுங்க. ஒரு பெரிய சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்க ஹீரோயின் திடீர்னு ஒரு லைவ் இன்டர்வியூல ஏலியன் பேசக்கூடிய மொழியில பேச ஆரம்பிக்கிறா. அத உலகத்துல இருக்க ஒரே ஒருத்தனால மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. அது மட்டுமா, விண்வெளி கப்பல், பல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்ட ஒரு பவர் ஸ்டோன், மிருகங்களோட உருவத்துல வாழக்கூடிய வித்தியாசமான ஏலியன்ஸ்னு பல பிரமிக்க வைக்கிற காட்சிகளோட ரிலீஸ் ஆன படம் தான் 2026ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஸ்க்ளோஷர் டே. கண்டிப்பா இந்த படத்துக்கு இந்த ஒன்லைனே போதும். உங்கள பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீதி பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். நம்மளோட மெயின் சேனல் டாப் 10 மூவிஸ், அதோட செகண்ட் சேனல் தான் இது. ரெகுலரா இனிமே இதுலயும் வீடியோஸ் வரும். சோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன ரெஸ்லிங் போட்டி போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம கதாநாயகனான பார்க்கர் உட்கார்ந்திருக்கான். அவரோட முதுகுல ஒரு பேக வர இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கான். அப்ப சடனா அந்த இடத்துக்கு வாடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் கம்பெனியை சேர்ந்த 2 பேர் வந்திருக்காங்க. இடுப்புல கன்னை வச்சு மிரட்டி, இந்த பாரா, ஒழுங்கா பேக குடுக்குறியா இல்ல உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த ஜேன் புள்ளிய போடுதலவா, வேற வழி இல்லாம இவனும் பேக குடுக்க உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரோன்னு பேக் எடுத்துட்டு வெளியில வந்தவங்க பென்டிரைவ், நிறைய டாக்குமெண்ட்ஸ்னு மொத்த டேட்டாஸையும் 1 by 1 லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கரை வெளியில கூட்டிட்டு வரும்போது இந்த கதையோட மெயின் வில்ல அந்த வாடெக்ஸ் நிறுவனத்தோட ஓனரை காட்டுவாங்க. என்ன தம்பி, இதெல்லாம் நியாயமா? 8 வருஷம் என் கம்பெனிக்கு நேர்மையா வேலை பார்த்துட்டு இப்போ என்னமோ சொல்லாம கொள்ளாம எல்லா ஆதாரங்களையும் தூக்கிட்டு வந்துட்டேன். சார், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் ஜேன் எங்க? கைகளை கட்டி கைதி மாதிரி கூட்டிட்டு வருவாங்க. இந்த பாரு, உங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ணணும், கொலை பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனா அதுக்காக உன்னை அப்படியே சும்மாவும் விட முடியாது. எனக்கு தேவை உன்னை இந்த வேலையை பார்க்க சொன்ன அந்த ஒரு பர்சன்ஸோட பேரை மட்டும் சொல்ல. அதுக்கு புறத்தால நீங்க பாட்டுல எங்க வேணா போய்க்கலாம். அப்ப கூடத்துக்குள்ள இருந்த ஒரு ஏஜென்ட்டும், சார் அந்த பவர் ஸ்டோன் இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே வில்லனும் கையில ஒரு கிளவுஸ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேகுக்குள்ள கையவே விடுறான். தமத்தோண்டு பெட்டி கிடைக்குது. சரி, உள்ளதான் அந்த கல் இருக்குன்னு பாக்கும்போது இப்ப அந்த பவர் ஸ்டோனை காணோம். ஏன்னா அதை ஹீரோ இடுப்புல மறைச்சு வச்சிருக்கான். வில்லனுக்கு தெரியாம இவனும் ஒரு கிளவுஸ மாட்டிக்கிட்டு அந்த கல்ல கையில எடுக்கும் போது மொத்த பேரும் அங்க இருக்க மொத்த ஏஜென்ட்ஸும் ஹீரோ பக்கமா கண்ணை திருப்புவாங்க. ஆனா வில்லன் சுட வேணான்னு தடுக்கிறான். டே தம்பி பார்க்கர், அதுக்குள்ள மறைஞ்சிருக்க சக்திகளை பத்தி உனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அதை இறுக்கமா பிடிச்சிடாதே. அதை உன்னால கையாள முடியாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு உயிரோட போயாகணும். அதை விட முக்கியமா இந்த கல்லை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு நானும் நிறைய முறை பாத்துருக்கேன். ஏ ஜேன், என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க? முதல்ல காருக்குள்ள ஏறு. அவங்க எங்கிட்ட இருந்து எடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபைல்ஸையும் திரும்ப பேக்ல போடு. தம்பி நல்லா யோசிச்சு, ஒரு முறை இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டேன், நிரந்தரமா உன்னால வெளியில போகவே முடியாது. பரவாயில்ல, உலக மக்களுக்காக நான் இதை செய்யத்தான் வேணும்னு புரியாத மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு 2 பேரும் அங்க இருந்து கார்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ இதுலயே தெரியுது வில்லனுக்கு அந்த பவர் ஸ்டோன் ரொம்ப விலை மதிப்பான ஒண்ணு. ஒரு பக்கம் ஜேனும் சந்தேகத்துல, ஏடா இந்த கல்லுக்குள்ள அப்படி என்னடா இருக்கு? உண்மையாவே இங்க என்ன நடக்குது? என்ன துப்பாக்கி எல்லாம் வச்சு மிரட்டுறானுங்க? இந்த பாரு ஜேன், இது ஒரு பெரிய கதை. ஆனா எப்பாடுபட்டாலும் நீ என்ன நம்பியாகணும். அது மட்டும் தான் எனக்கு தேவை. மீதி எல்லா உண்மைகளையும் நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் இவன் ஹியூகோங்கிற ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, எப்பா நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஸ்டோனு டீடைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டேன். இப்ப நான் இதை யாருகிட்ட கொடுக்கணும்னு கேட்டா, மனுஷரு கொஞ்ச நேரத்துக்கு இனிமே நீ தான் அதை வச்சுக்கணுங்கிறான். எது நானா? யோ, இன்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த பாரு, நான் வெறும் டெக்னீஷியன். நீ பொருளை எடுக்க சொன்ன, எடுத்தேன். மத்தபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பார்க்கர், நிலைமையை புரிஞ்சுக்கோ. உன்னை தவிர நான் நம்பக்கூடிய ஆள் வேற யாரும் கிடையாது. கண்டிப்பா அந்த வில்லனோட ஆளுங்க ஹோட்டல் மோட்டல்னு எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. சோ உன்னோட அடையாளத்தை மறைச்சுக்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போ. அதுக்கப்புறம் எனக்கு லொகேஷனை மட்டும் அனுப்பு. முக்கியமா இப்ப இருக்க உன்னோட போனையும் உடைச்சு போடுற. லொகேஷன் எனக்கு வந்ததுமே உன்னை காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு டேனியல் அப்படிங்கிற ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன். சரி, என்னமோ பண்ணி தொலைன்னு இப்ப ஹீரோவும் தங்கிட்ட இருந்த போனை உடைச்சு போட்டுருவான். ஒரு பக்கம் வில்லன் தன்னோட கம்பெனிக்கு வந்திருக்கான். எப்பா என்னாச்சு? தப்பிச்சு போன அந்த ஹீரோ அப்புறம் அந்த ஜேனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், சிட்டிக்குள்ள இருக்க எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கார்ல வேற டிராக்கர் இருக்கு. அவங்க எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது. சரி, நிலைமை கைமீறதுக்குள்ள உடனே இந்த விஷயத்த ராணுவத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கர்னல் கிட்ட நம்ம இதை பத்தி பேசியே ஆகணும். அப்புறம் எனக்கு இருக்க ஒரு பெரிய சந்தேகம், 8 வருஷமா நேர்மையா நமக்கு வேலை பார்த்த ஒருத்தன் திடீர்னு எதுக்காக நம்மளோட ஆதாரங்களை திருடணும்? பவர் ஸ்டோனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இப்போ வரைக்கும் எங்களுக்கும் அதான் புரியல. ஆனா ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த 2 பவர் ஸ்டோன் திருடப்பட்டிருக்கு. அப்படின்னா 3வது பொருள் அது பாதுகாப்பா லாக்கர்ல இருக்கு. கெட்டுச்சு பொழப்பு. அதையாச்சும் ஒழுங்கா வைங்கடா. அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் வேலைக்கு வரல? சந்தேகப்படும்படியா யாரையாவது நோட் பண்ணீங்களா? அல்ல கையும் ஹியூகோங்கிற ஆளை காட்டி, சரி இவரு காலையில இருந்து ஆபீஸ்க்கு வரவே இல்ல. கால் பண்ணி பார்த்தோம், ரீச் இல்ல. அவரோட டேபிள்ல இருந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸையும் வலிச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. ஆஹா, அப்படின்னா பார்க்கர் பயலுக்கும் இந்த ஹியூகோவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு ஆர்டர்
கொடுக்குறாரு. மறுபக்கத்துல ஹீரோவும் ஜேனும் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்த கன்னியாஸ்திரிகள் தான் மெயின்டைன் பண்றாங்க. கதவை திறந்து ஜேனை பார்த்ததுமே வாடா செல்லோன்னு கட்டி அணுகிறாங்க. ஏமா நீ இந்த இடத்த விட்டு போய் 3 வருஷம் ஆகுது, இப்பதான் என்னோட ஞாபகம் வச்சா? மன்னிச்சிருங்க மேரி, நான் ஒரு புது பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். உடனே அங்க இருக்க நன்னும், இந்த பாரு நீ என்ன பஞ்சாயத்து வேணா பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு ஜேனை இதுக்குள்ள இழுக்காதானே ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அறைக்குள்ள வந்த ஹீரோவும், ஹே ஜேன், நீ இதுக்கு முன்னாடி நன்னா இருந்தியா என்ன? இத பத்தி ஏன்டி என்கிட்ட சொல்லல? அட அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்பதான் நீயும் நானும் காதலிக்கிறோம், ஒண்ணு பண்ணுமா இருக்கோம், இப்பவே எப்பறம் நன்னா இருக்க முடியும்? சரி பேச்ச மாத்தாத, நீ அந்த வாடெக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்னத்தை கொண்டு வந்த? அத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் அமைதியானவன், இந்த பாரு என்ன மன்னிச்சிரு, நான் சரியா 19 மாதங்களுக்கு ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ள அடைபட்டிருந்தேன். அப்பதான் என்னோட டெக்னீஷியன் ஸ்கில்ல பார்த்து அந்த வாடெக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க நான் வெளியில வந்ததுமே என்ன அவங்களோட நிறுவனத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை அவங்களோட ரகசியங்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து நான் காப்பாத்தணும், மறைச்சு வைக்கணும். இந்த உலகத்துல நீரும் காற்றும் எப்படி எல்லாருக்கும் சொந்தமோ அதே மாதிரி பல மில்லியன் மக்களுக்கு சொந்தமான ஒண்ணே அவங்க மறைக்க பாக்குறாங்க. சரியான நேரம் வரும்போது நான் எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ என்ன நம்பினா மட்டும் போதும்னு பேசிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா சீன் அப்படியே சிட்டிக்குள்ள இருக்க நம்ம கதையோட ஹீரோயினான மார்கரெட் கிட்ட போகுது. இந்த அம்மா ஒரு வானிலை சம்பந்தமான ரிப்போர்ட்டர். நல்லா ஜெகஜோதியா பேசுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு கொஞ்சம் சேட்டா பிடிச்ச புள்ளையா தான் இருக்கா. இருந்தாலும் பாருங்க, இவளுக்கு இந்த வேலையில நிம்மதி இல்ல. ஏன்னா இவளோட கனவே சீனியர் ரிப்போர்ட்டர் ஆகணும், முக்கிய செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கெத்தா பேசணும்னு இவளுக்கு ஒரு ஆசை. இந்த அம்மாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். ஏண்டா நான் ரிப்போர்ட்டர் மாதிரி சும்மா பேசி காட்டினே, அந்த வீடியோவை பாத்தீங்க இல்லையா? ஐயோ மன்னிச்சிரு செல்லம், தோ ப்ளே பண்ணி பாக்குறேன். முழுசா ஒரு நிமிஷம் கூட அந்த வீடியோ ப்ளே ஆகல. ஆனா பாருங்க பாதியிலேயே கட் பண்ணிட்டு, ஆஹா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு புருடா கதையை விடுவான். ஏண்டா நாரப்பையில நல்லா இல்லன்னு என்கிட்டயே நாசுக்கா சொல்ல பாக்குறியா? இருவ நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு 2 பேரும் லைட்டா சண்டை போடும்போது அங்க இருக்க விண்டோ வழியா ஒரு சின்ன பறவை ஒண்ணு உள்ள வருது. பாய் ஃப்ரெண்டுக்கு அது ரொம்ப கேஷுவலா தான் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் பாக்கும்போது இவளுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. தென்றல் காத்தபடியே மூஞ்சு புள்ளா படபடான்னு அடிக்குது. அடைச்சி போய் தொலை. இவன் அந்த பறவையை விரட்டிட்டு, ஏ செல்லம் நீ ஓகே தானே? அப்ப அவளை பாருங்க, ரஷ்ய மொழியில புரியாத மாதிரி அஜகா பஜகான்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. ஏய் நீ எப்படி ரஷ்ய மொழி கத்துக்கிட்ட? ஏது ரஷ்யன் நான் கத்துக்கிட்டேனா? அட போங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல லைவ் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேஷுவலா வெளியில போக, பாய் ஃப்ரெண்டும் சரி ஹீரோயின் நம்மள வச்சு ஏதோ ஃபன் பண்றான் போலன்னு நடந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டான். புள்ளையாண்டா வெளியில வந்தவன் கார்ல செமையா பாட்டை போட்டுட்டு படு வேகத்துல போயிட்டு இருக்கா. இத பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி வண்டியை மறிச்சு லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு கேட்பாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டு, சார் மன்னிச்சிருங்க, காலையில கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா, அதனாலதான் பாட்டை கொஞ்சம் சத்தமா வச்சுட்டேன். எல்லாம் ஓகே தான், முதல்ல வண்டியை விட்டு இறங்கு. சார் மன்னிச்சிருங்க, நான் ரிப்போர்ட்டர், லைவுக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் ஒரு முறை மட்டும்தான் சொல்லுவேன். இப்ப வண்டியை விட்டு இறங்குறியா இல்லையா? சடனா அந்த ஒரு நிமிஷம் போலீஸோட கண்ணை இவன் நேருக்கு நேரா பாப்பா பாருங்க. அந்த ஆளு காலையில இருந்து என்னெல்லாம் அனுபவிச்சான்னு இவளுக்கு எல்லாமே ஒரு சின்ன இலூஷனா வந்து போகுது. என்ன ராசா, உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் பெரிய சண்டை போல? அந்த அம்மாவும் பாவம் குழந்தைய பெத்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்கள கண்ணுங்கிறதுமா கவனிச்சுக்கிறாங்க. அந்த கோவத்துலதான் உங்ககிட்ட பேசிருப்பாங்க, ஏதோ சண்டை ஆயிடுச்சு, பரவாயில்ல விடு, அவங்களுக்கு பிடிச்ச லாப்ஸ்டர் கடைக்கு கூட்டிட்டு போ, அப்புறம் அந்த லாப்ஸ்டரோட காலை வச்சு நீ சும்மா டான்ஸ் ஆடி ஃபன்லாம் பண்ணுவியே, அந்த மாதிரி பண்ணு, கண்டிப்பா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. நீ உங்க அப்பா மாதிரி கிடையாதுப்பா, உன் குழந்தைய நீ நல்லா பாத்து பண்ணு. ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி 1 by 1 சொல்லும் போது போலீஸ்காரன் அப்படியே மறண்டு போறான். இந்த சின்ன கேப்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆளு நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டா. ஆக்சுவலி இவளுக்கு ஒரு கொரியன் கூட இன்னைக்கு லைவ் இன்டர்வியூ இருக்கு. டைரக்டர் கிட்ட, என்ன சார் எல்லாம் ஓகேவா? ஆனா ஏமா நீ வேற வந்திருக்க ஆளோ கொரியன், நம்ம ஆளுங்க யாருக்குமே கொரியன் தெரியல, காலையில இருந்து எங்களை போட்டு பாடா படுத்திட்டு இருக்காரு. அப்ப பாருங்க கேஷுவலா கிட்ட வந்த ஹீரோயினும் கொரியன் லாங்குவேஜ்ல சும்மா பிரிச்சு மேய்வா. ஒரு நிமிஷம் அங்க இருந்த மத்த ஆளுங்க மிரண்டு போயிடுவாங்க. அடியே உனக்கு எப்படி கொரியன் தெரியும்? அட ஆமால, அதத்தான் நானும் கேக்குறேன், எனக்கு எப்படியா கொரியன் தெரியும்? சரி ஏதோ கருமத்தை விட்டு தள்ளுங்க, முதல்ல லைவுக்கு போலான்னு கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொன்னதுமே ஆரம்பத்துல வெதர் பத்தி நல்லா தான் பேசிட்டு இருப்பா. சடனா இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்க டக்க டக்கா டக்க டக்க டக்கான்னு வாய்க்குள்ள கிளுகிழு போச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தத்தை போடும்போது அங்கிருந்த கேமராமேனுக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். சொல்ல போனா கொஞ்ச நேரத்துல சுயநினைவை இழந்து ஹீரோயின் அங்கேயே மயங்கி போடுவாங்க. லைவும் பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. மறுபக்கம் நன்னோட விடுதலையில இருக்க நம்ம ஹீரோ வெளியில கார் சவுண்ட கேட்டு வந்திருக்கிறது டேனிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். ஹே ஜேன், நீ இங்கேயே பாதுகாப்பாரு, என் கூட வரது உனக்கு ஆபத்து, நான் வேலையை முடிச்சிட்டு கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட வரேன்னு பேக் எடுத்துக்கிட்டு ஹீரோ காருக்கு வரும்போது பின்னாடியே ஹீரோயினும் வந்து வண்டியில ஏறிப்பா. அட உன்னை இங்கதான் இருக்க சொன்னேன்ல, பரவாயில்ல விடு, நீ ஆபத்துல இருக்கும்போது நான் என்ன நிம்மதியா தூங்க முடியுமா? ஆனா ஒண்ணு, நீ மறைக்கிற ரகசியம் என்னங்கறத நான் கேட்கும் போது கண்டிப்பா சொல்லணும். சரி வந்து தொலைன்னு இவங்க வண்டி எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போனதுமே இந்த வில்லனோட டீம் இப்ப எக்கச்சக்கமான கார்ல நம்ம ஹீரோ தங்கி இருந்த அந்த விடுதிக்கு போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க திருடிட்டு வந்த வில்லனோட கார் இருக்குல்ல, அதுல இருந்த டிராக்கரை வச்சுதான் இவங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹியூகோவுக்கு கால் பண்ணவன், சார் நிலைமை கைமீறி போயிடுச்சு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் சோசியல் மீடியால நான் போடுறேன். எலே அந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணாத, இன்னும் நமக்கு டைம் தேவை. இப்போதைக்கு டேனி உங்களை இன்னொரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போவான், அங்க
சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு ஹியூகோவும் காலை கட் பண்ணிடுவாரு. மறுபக்கம் இந்த வில்லனோட ஆபீஸ்க்கு ராணுவத்தை சேர்ந்த கேர்னல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய ரகசியத்தை அந்த பையன் எடுத்துட்டு போயிருக்கான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் ஒட்டுமொத்த ராணுவத்தையும் உள்ள இருக்கிறேன். வில்ல ரொம்ப சிம்பிளா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, நம்ம பாதுகாக்கிற ரகசியத்தை நீங்களே இன்டைரக்டா மக்கள் கிட்ட சொல்லிடுவீங்க போல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். இதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிஏ உள்ள போந்து, சார் இன்னைக்கு லைவ்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசின விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா, அட இவ பேசக்கூடிய அந்த சத்தம் அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா சார், நாங்க நல்லா செக் பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த ப்ராஜெக்ட்ஸோட இது நல்லாவே மேட்ச் ஆகுது, நல்லதா போச்சு அப்படின்னா முதல்ல அந்த புள்ளைய எங்க தூக்கிட்டு வாங்கன்னு இவன் ஒரு ஆர்டரை கொடுக்குறான். கட் பண்ணா டேனியல் இப்ப ஹீரோவையும் ஜேனியும் கூட்டிட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத கைவிடப்பட்ட ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். உள்ள வந்து அங்க இருக்க விண்டோவை பார்க்கும்போது சுமாரா ஒரு 10-15 மான்கள் நம்ம ஆளுங்களையே குறுகுறுன்னு பாக்குது. ஆஹா பாதியா, அது எவ்வளவு அழகா இருக்குல்ல. பதிலுக்கு ஹீரோவும் அவங்களுக்கு சாதாரணமா நம்மள பார்க்கும்போது எந்த பயமும் கிடையாது, ஆனா கேமராக்களால போட்டோ எடுக்க நினைச்சோன்னு வைய துண்ட காணோம் துணியை காணோன்னு திருச்சி ஓடிடுவானுங்க. அட பாவி, என்ன நீ இப்ப பாரு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க, இப்ப உண்மையெல்லாம் சொல்ல போறியா இல்லையா? சரி நான் சொல்றதை விட நீ பார்த்தாதான் நல்லா இருக்கும்னு இவ ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்ட ரெடியா இருக்கான். மறுபக்கம் மயங்கி விழுந்த ஹீரோயினை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான செக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு உனக்கு ஒண்ணும் இல்லங்கறாங்க. ஏமா ஒண்ணு இல்லாம நான் எப்படி மயங்கி இருப்பேன்? அப்ப எதிர்ச்சியா வெளியில பாக்கும்போது கோட்டு போட்ட 2 பேர் வந்திருக்காங்க. அம்மா அவங்க யாரு, என்னைய குறுகுறுன்னு பாக்குறாங்க. மேடம் அவங்க ஏதோ FBI ஏஜென்ட்டா, உங்களை பார்த்து ஏதோ விசாரிக்கணுமா. ஹீரோயினுக்கு தான் ஒருத்தரை பார்த்ததுமே அவங்கள பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரியும் இல்லையா. சோ கண்ட நொடியிலேயே இவங்க FBI சேர்ந்தவங்க கிடையாதுங்கறா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா எனக்கு தெரியலங்கறா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து அந்த மொட்டை பையனோட கண்ணை பார்க்கும்போது பார்க்கர் அப்படின்னு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லுவா. எது பார்க்கரா, யாரு அவனு பாய் ஃப்ரெண்ட் கேட்க, அதெல்லாம் தெரியல, ஆனா பார்க்கருங்கிற ஆளை இவங்க கொல்றதுக்கு துடியா துடிக்கிறாங்கன்னு ஹீரோவோட பேரை சொல்லுவா. எலே பாய் ஃப்ரெண்டு, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, என்ன ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போற மாதிரி ஆக்டிங்க போடுன்னு மொத்த பேரோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவசர அவசரமா 2 பேரும் மருத்துவமனையை விட்டு வெளியில வந்துருவாங்க. மறுபக்கம் ஹீரோ ஜேன் கிட்ட ஒரு சில வீடியோஸ் ப்ளே பண்ணி காட்டுவான். சரி இவ்வளவு நேரமா இவன் பாதுகாத்த அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது சரியா 1940களிலேயே இந்த அரசாங்கமும் ராணுவமும் ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஏலியன் இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அத மக்களுக்கு வெளிப்படுத்தாம இத்தனை ஆண்டுகளா அவங்களோட கை உடல் பாகங்கள்னு எல்லாத்தையும் துண்டா வெட்டி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. அந்த ஏலியன்ஸோட உதவியாலேயே நிறைய அணு ஆயுதங்களையும் உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரங்களையும் உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மிருகங்கள் ஏதோ குழந்தைகளை போல ரொம்ப பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கு. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு ஜீனுக்கு அப்படியே கண்ணீர் மலையா ஊத்திட்டு இருக்கு. போதும், இதுக்கு மேல உன்னால இதை தாங்க முடியாதுன்னா வீடியோவை பாதியிலேயே ஆஃப் பண்ணிடுவான். இங்க பாரு, நானும் உன்ன மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த ஏலியன்ஸோட ரகசியங்களை வெளி உலகத்துக்கு தெரிவிக்க நினைக்கிறேன். இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல வில்லங்கிட்ட இன்னும் ஒரே ஒரு பவர் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை லாக்கருக்குள்ள இருந்து எடுத்து கொண்டாந்து இவ அப்படியே வெறும் கைகளால அதை பிடிக்கிறாங்க. அங்க இருக்க ஸ்கிரீன்ல ஹீரோவோட முகத்தை பார்த்தபடி இவ இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக பவர் ஸ்டோனை இருக்க பிடிக்கும் போது ஒரு சில நொடிகள்லயே இந்த பயல்கள் லைட்டா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன். சில நொடிகள் ஹீரோ எங்க இருக்காங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சு, ஆனா பாதியிலேயே அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஏதோ வெள்ளை நிற பேப்பரை பார்த்த மாதிரி வந்தது. உடனே அல்ல கையோ, சார் இதுக்கு முன்னாடி இதோட பவர்ஸை நீங்க பயன்படுத்தினதே கிடையாது, விஞ்ஞானியான ஹியூகோவுக்கு இத பத்தி நிறைய தெரியும் சொல்லும் போது, ஏய் என்னடா அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ற எல்லா நேரத்திலையும் நான் கூட தானே இருந்தேன், பார்த்தே நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணலான்னு இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஜேன் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட எப்பா இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, இதை என்ன பண்ண போறேன்னு கேட்டா அட் அ டைம்ல உலக மக்கள் எல்லாத்துக்கும் இதை நான் டெலிவிஷன் மூலமா காட்ட போறேங்கிறான். விரண்டு போன புள்ளையாண்டாலும் என்னடா பேசிட்டு இருக்க, இது பாரு இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க பலஜன மக்கள் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிம்னு அவங்க தங்களோட முன்னோடிகளை கடவுளா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கதான் இந்த உலகத்தை படைச்சதாகவும் அவங்களோடதான் மனித இனமே செலுத்தி இருக்கதாகவும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒருவேளை நீ இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமான காரணம் இந்த ஏலியன்ஸ் தான், இவங்களோட அறிவு திறனாலதான் நம்மளோட உலகம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் வை, மக்கள் இதை பார்த்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்குள்ள பயம் அதிகமாகும். ஒரு கோவத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய உலக போரையும் தாண்டி இந்த உலகமே அழியறதுக்கான யுத்தம் நடக்கும். அதத்தான் நீ விரும்புறியான்னு கேட்டா ரொம்ப கேஷுவலா நம்மால, ஏண்டியம்மா உலகத்துல பெய்யக்கூடிய மலைய ஒருத்தன் தனக்கு மட்டுமே சொந்தம்னு எடுத்து வச்சா அது நியாயமா? கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த பையனுங்க ஏலியன்ஸை வச்சு இவ்வளவு ஆராய்ச்சிகளை பண்றாங்க. அதை நல்ல விதமா கூட பண்ண முடியும், ஆனா அந்த ஏலியன்ஸை சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி இப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால யாரு என்ன சொன்னாலும் சரி, ஹியூகோவோட உதவியால நான் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தியே தருவேன். கர்மம் பிடிச்ச போன்ல
சிக்னல் வேற இல்ல, கொஞ்சம் வெளியில ஹியூகோ கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன்னு கையோட இவன் அந்த பேக்கையும் எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா ஹீரோயின் லாஸ்டா பேசின விஷயத்தால இவன் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை கம்மியாகுது. அடுத்து மருத்துவமனையை விட்டு எஸ்கேப் ஆன ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுமே இவங்களுக்கு ஹியூகோ கிட்ட இருந்து கால் வருது. யார் ஆண்டின்னு கேட்டா என்ன உனக்கு தெரியுங்கிறான். ஏய் என்ன புதுசா ஒரு போனை பண்ணிட்டு என்ன தெரியுங்கிற? ஐயோ உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எல்லாம் கெட்டு போயிடும். இங்க பாரு, உன்னால இந்த டைம்ல நேரா வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது, அவங்க உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சண்டால பாவி, அவங்க என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சு மருத்துவமனை வரைக்கும் வந்துட்டானுங்க. நாங்க தப்பிச்சு கார்ல உட்கார்ந்துருக்கோம். நல்லதா போச்சு. உனக்கு 832626 அப்படிங்கிற ஆள தெரியுமா? அதாவது நீங்க பார்க்கற பத்தி சொல்றீங்களா? பாத்தியா, நான் அவனோட பேரை கூட சொல்லல, ஆனா உன்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில பிணைக்கப்பட்டிருக்கீங்க. கொஞ்சம் டைம் கூட, கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல சந்திப்போம். அப்ப உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஆனா இப்போதைக்கு நான் உன்னை கான்டாக்ட் பண்ண மாதிரி அந்த எதிரிகளும் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல போனை போட்டு உடைச்சிடு. உன்னோட உள்ளுணர்வு எந்த பக்கத்துல போகணும்னு சொல்லுதோ அந்த திசையில வண்டியை ஓட்டு. மறுபடியும் நம்ம பேசலாம். ஆனா போனை உடைச்சிட்டா எப்படியா பேசுவ? கவலைப்படாத, நீ அதுக்குள்ள ஹீரோவை தேடி கண்டுபிடிப்பேங்கிறான். குழம்பி போன ஹீரோனும் போனை உடைச்சு போட்டுட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க இருந்து வடக்கு திசையில போங்கறா. ஏமா அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு கால் பண்ண ஆள் யாரு? இப்ப என்னமோ வடக்கு திசையில போங்கற, எங்க போகணும்? கடவுள் சத்தியமா எனக்கும் எதுவும் தெரியாது, ஆனா சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல இந்த வில்ல இருக்கா இல்லையா, பவர் ஸ்டோனை வச்சு ஹீரோ இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவன் கூட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஜேன் இருக்கா இல்லையா, அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலான்னு அவனோட போட்டோவை பார்த்துட்டு இவன் அந்த கல்லோட பவரை தனக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவுக்கு ஹியூகோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இல்லை, நான் உனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் பாத்தியா? என்னன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் வித்தியாசமா லைவ்ல சவுண்ட் எல்லாம் போட்டிருப்பால, அதே வீடியோ தான். ஆமா, அதை பார்க்கும்போது உனக்கு என்ன புரிஞ்சுது? விவசாயத்துல எதுவும் இல்லையே, நம்ம பார்க்காத விஷயத்த பார்த்து நம்ம எதுக்காக பயப்படணும்னு சொல்லிருக்கா. ரொம்ப சரியா சொன்ன பார்க்கர். ஆனா நாங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தோம். உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களுக்கு புரியாத ஒண்ணு உனக்கு அது புரிஞ்சிருக்கு. அட ஆமால, அது கேக்குறதுக்கு ஏதோ மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இருக்கு. நான் எக்கச்சக்கமான கால்குலேஷனை போட்டு அதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தியா, அதனாலதான் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன தேடி கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கான மீனிங் என்ன? அப்ப நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்து எதர்ச்சியா வெளியில வரலையா? என்ன அந்த வில்லன் உங்களோட கம்பெனில வேலைக்காக வைக்கலையா? இல்லவே இல்ல. அந்த வில்லன் கிட்ட சொல்லி உன்னை ஏன் கூடயே வச்சுக்கணும்னு வேலைக்கு சேர்த்த ஆளே நான் தாங்கிறான். அப்புறம் நாம தேடிக்கிட்டு இருந்த இன்னொரு ஆளு, அது இந்த ஹீரோயின் தான். உடனே கேன்கல்ல இருக்க மோட்டலுக்கு போ, அங்க உனக்கான ரூமை நான் ரெடி பண்ணிருக்கேன். குழம்பி போன ஹீரோவும், ஆனா எதுக்காக நானும் ஹீரோயின் மட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோம்? ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது அப்படியே ஹீரோ பாருங்களேன், அவனுக்கு கூடிய அந்த கோரப்புல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா தரையில அமுங்கி அது ஏதோ வித்தியாசமான ஏலியன் சிம்பிளா மாறுது. கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்து நம்ம ஹீரோ வாய பழகுறான். மறுபக்கத்துல நம்ம ஜேன் முகத்தை கழுவிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அவளோட கண்களை பாருங்க, ஃபுல்லாவே வேற ஒரு நிறமா மாறி போகுது. அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இந்த வில்லன் தான். பவர் ஸ்டோனை வச்சு இவளை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கைய மடகுனா அவளும் மடகுறா, இவன் கைய தட்டினா அவளும் தட்டுறா. ஏன் ஒரு இடத்துல அங்க இருக்க சேர்ல இந்த வில்லன் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ஜேன், நீ இப்ப எங்க இருக்க? எந்த வழியா வந்த? நீ எந்த கிராமத்துல இருக்கன்னு ஒவ்வொரு கேள்விகளை கேட்கும் போது ஜேன் தன்னையே அறியாம உண்மைகளை சொல்லுவா. இவ ஆக்சுவலி தடுக்க நினைக்கிறா, ஆனா அவனால முடியலங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இதை விட்டு வெளியில வரணும்னு கையில ஒரு சிலுவையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே காயப்படுத்திட்டு இருக்கா. அந்த ஒரு சில நொடிகள் வில்லன் கட்டுப்பாட்டை விட்டு திடீர்னு இந்த புள்ள வெளியில வந்துருவா. ஆனா வில்லனால அதை ஏத்துக்க முடியல. மறுபடியும் பவர் ஸ்டோனை இறுக்கி பிடிக்கும் போது ஹீரோயினை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுவான். இங்க பாரு ஜேன், நிலைமை கைமீறி போயிடுச்சு. உலக மக்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க எல்லா விதமான ஏலியன் ரகசியங்களையும் மறைச்சு வச்சிருந்தோம். உன்னோட பழைய ஃபைல் நான் பார்த்தேன். நீ ஒரு நன்னா இருந்திருக்கல்ல. கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, மக்களை படைச்சாருன்னு எல்லாத்து மேலயும் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதை நாம காப்பாத்தியாகணும். அதனால இந்த மனித குலத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய ஹீரோவை தேவைப்பட்டா நீ கொன்னா கூட தப்பு இல்லன்னு இவளை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்க கத்திய கையில எடுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜேன் சொன்ன அடையாளங்களை வச்சு இப்ப இவங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பண்ண வீட்டுல ஒளிஞ்சிருக்காங்கிற விஷயத்த முத கொண்டு வில்ல பையன் கண்டுபிடிச்சிட்டான். மொத்த டீமையும் அங்க அனுப்பி வைக்க இதுக்கடையில ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப இவ என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல பாய் ஃப்ரெண்டு, உன் போனை கூட முதல்ல ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி ஒரு சில நம்பர்ஸை டைப் பண்ணி கால் பண்ணும்போது அது ஹீரோவோட கனெக்ட் ஆகுது. ஏமா யார் நீங்க? இந்த பாரு, எனக்கும் நீ யாரு என்னன்னு எதுவும் புரியல, ஆனா உன் பேரு பார்க்கர், நீ இப்ப எங்க இருக்கன்னு எல்லாத்தையும் என்னால உணர முடியுது. அப்படின்னா நீங்க தான் அந்த மார்கரெட்டா? ரொம்ப சரியா சொன்ன, ஆனா இப்ப அது முக்கியம் கிடையாது. உனக்கு இப்ப ஆபத்து வந்துட்டு இருக்கு. நீ இருக்க இடத்த அந்த வில்லன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க. தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு இந்த பண்ண வீட்டுக்கு போயிடாத, அவங்க உன்னை பிடிச்சிருவாங்க. கூடி சீக்கிரமே உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் காலை கட் பண்ணிடுவா. ஒரு பக்கம் ஜேன் இந்த வில்லன் கட்டுப்பாட்டால பித்து பிடிச்ச மாதிரி கத்திய சட்டக்குள்ள ஒளிய வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பா. இது எதுவும் தெரியாம ஜேனை காப்பாத்தலான்னு பண்ண வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமான அந்த வில்லன்ஸோட கார்லாம் பண்ண வீட்டை ரவுண்டு கட்டி நிக்குது. சரி, அவன் பொருள் எடுத்து அவனையே போடணுங்கிற மாதிரி அந்த பையலுங்க ஓட்டிட்டு வந்த வண்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்தா சாவி இங்கேயே இருக்கு. படு வேகத்துல ஹீரோ வண்டி எடுக்கும் போது அங்க இருக்க ஏஜென்ட் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, திபு திபுன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கார் ஒரு சொகுசு காராச்சே, புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி எல்லாம் வேற இருக்கு. தோட்டாக்களால ஹீரோவுக்கு பாதிப்பு இல்ல. சோ நேரா வண்டியை கொண்டாந்து அங்க இருக்க பண்ண வீட்டுக்குள்ளேயே இடிக்கிறான். அடிய
அடியே ஜேனே, என்ன நீ வேடிக்கை பாக்குற, முதல்ல வண்டியில விடுன்னு அவளை கொண்டாந்து வண்டியில உட்கார வச்சுட்டு தடால் அடியா பண்ண வீட்டெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கான். ஏஜென்ட்ஸ் எல்லாம் விடுற மாதிரியே தெரியல. அதே டைம்ல இந்த வில்ல பையன் வேற நம்ம ஜேனை மறுபடியும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரான். ஹீரோவை குள்ளுன்னு கையில கத்தி எடுக்க வைக்கிறான். நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல ஹீரோ இதை பார்த்துட்டு ஜேன் இப்படி பண்ணாதன்னு 2-3 வார்த்தை பேசினதுமே அந்த பிள்ளைய பாருங்களேன், ஏற்கனவே சிலுவைய தான் கையில அழுத்தி காயப்படுத்தும் போது அவ நார்மல் ஆயிடுவா இல்லையா, அதே மாதிரி கத்திய வச்சு வில்லன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வரணும்னு தன்னோட கையவே காயப்படுத்துவா. எக்ஸாக்டா இதே வழிய இந்த பக்கத்துல இருக்க வில்ல பையனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேல புள்ளையாண்டா அப்படியே சுருண்டு கீழே விழ பவர் ஸ்டோனும் தடுமாறி கீழே விழுந்துரும். அவசரப்பட்ட ஏஜென்ட்ல ஒருத்தன் விருங்கையால அந்த கல்லை எடுத்துருவாங்க. அடுத்த செகண்டே அந்த பையன் அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். சம்பந்தமே இல்லாம அந்த பவர் ஸ்டோன் மட்டும் அப்படியே காத்துல மிதகுது. இருந்தாலும் ஒரு சில நொடிகள்லயே மறைஞ்சு போனவன் திரும்ப வந்துட்டான். நம்ம ஜேனும் சுயநினைவுக்கு திரும்பிட்டாங்க. அப்ப அந்த பயலுங்க ஹீரோவை சுடுறேங்கிற பேர்ல இவனுங்களோட டீமை சேர்ந்த ஒரு ஆளோட காரை சுற்றுவான். கரெக்டா காரும் குறுக்க இருந்த ஒரு பாலத்துக்கு நடுவுல வில ஹீரோவுக்கு இது கொஞ்சம் சாதகமா முடியுது. ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஹீரோவோட காரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய மலை கிட்ட வந்தவன் ஒரு சின்ன பிளான போட்டு காரை அங்க இருக்க மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவானுங்க. வந்த ஏஜென்ட்ஸுக்கு எல்லாம் என்ன தோணும், சரி ஒருவேளை வழி தெரியாம ஹீரோவும் ஹீரோயினும் தடுமாறி பள்ளத்துல விழுந்துட்டாங்க போல, அவங்களை காப்பாத்தணும், உடனே இறந்து போயிட்டாங்களான்னு செக் பண்ணுங்கன்னு மொத்த டீமும் அதை கவனிச்சிட்டு இருக்கும் போது சத்தமே போடாம ஹீரோவும் ஜேனும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் இப்ப அந்த வடக்கு நோக்கி வந்திருப்பாங்க இல்லையா ஹீரோ இருக்க இடத்துக்கு. அப்போ ஒரு சின்ன பங்க்ல வெயிட் பண்ணும்போது அங்க பாருங்க பலனூர் மக்கள் நம்ம ஹீரோயினோட வீடியோவை லாஸ்டா பார்த்ததுல இருந்து உலகம் அழிய போகுதோ, அதனாலதான் ஹீரோயின் ஏதோ வித்தியாசமான மொழியில பேசிருக்காளோன்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு கடைகள்ல கொள்ளையடிக்கிறது, பணத்தை ஆட்டைய போறதுன்னு சேட்டை பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும், யோ மாமா இன்னையா பண்ணிட்டு இருக்க, நமக்கு டைம் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் பார்க்க இருக்க இடத்துக்கு போகணும், முதல்ல வண்டி எடு. அந்த பையன் மேலையும் கிளியும் பாக்குறான். புரிஞ்சு போச்சு, அப்படின்னா நீ என்ன நம்பல செல்லம், அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுங்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இவன் அங்க இருக்க ஷாப்புக்குள்ள போனதுமே ஹீரோயின் என்ன யோசிச்சான்னு தெரியல, பக்கத்துல இருக்க காருக்குள்ள ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருப்பான். செல்லம் உன்னால எனக்கு ஒரு சின்ன வேலையாகணும்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல கடைக்குள்ள வந்த பாய் ஃப்ரெண்ட பாருங்களேன், தன்னோட டாக்டருக்கு கால் பண்ணி, ஐயா சாமி நீ எங்க இருக்க, இந்த மார்கரெட் இருக்காளே அவ தன்னோட சுய கட்டுப்பாட்டுல இல்ல, மரக்கலண்டு போச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கருங்கிறா, ரூட்டே சொல்லாம வடக்கால போ தெக்கால போன்னு என்ன போட்டு வாட்டி எடுக்கிறா, தயவு செஞ்சு உன் ஆளுங்களை அனுப்பி வைங்க, நான் இருக்கிற அட்ரஸ கொடுக்குறேன்னு கடையோட லொகேஷனை அனுப்பி வச்சுட்டான். அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்க்கும்போது இந்த பையனோட காரையும் காணோம், அங்க நின்னுகிட்டு இருந்த ஹீரோயினையும் காணோம். அப்பதான் பக்கத்து கார்ல உட்கார்ந்து இருந்த குட்டி பையனும், அங்கிள் அந்த அக்கா ஏற்கனவே போயிட்டாங்க, உங்களை ரொம்ப லவ் பண்றாங்களா, சேஃபா வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தடவை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள இருக்க எண்ணங்களை படிக்க முடியும் இல்லையா, அது மூலமா தான் லாஸ்டா இந்த பாய் ஃப்ரெண்ட பாக்கும்போது அவனுக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கையே இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சிருப்பா. தன்னை டாக்டர் கிட்ட போட்டு விட போறாங்கிற உண்மையை தெரிஞ்சதால இனிமே இவனை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு தன்னந்தனியா புள்ளையாண்டா கிளம்பிட்டா. அடுத்து நம்ம ஹீரோவும் ஜேனும் ஹியூகோ சொன்ன மாதிரியே ஒரு மோட்டல்ல வந்து பதுங்கிட்டு கால் பண்ணுவாங்க. தலைவரே நடக்கிற விஷயங்கள் எதுவும் சரியில்லை, சொல்ல போனா அந்த வில்ல ஒரு சில நொடிகளுக்கு ஜேனை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான். எனக்கு புரியுது, இது எல்லாமே அந்த பவர் ஸ்டோனோட வேலை, கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அந்த வில்லன் தவறான வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்கான். சரி ஒண்ணு பண்ணு, ஜேனை மறுபடியும் அவன் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீ தங்கி இருக்க மோட்டல் சம்பந்தமான எல்லா ஆதாரங்களையும் அவ கண்ணை விட்டு மறைச்சு வை, அதுவே போதுங்கிறான். ஹியூகோ பேச்ச கேட்டு அங்க இருந்த எல்லா திங்ஸையும் மறைச்சு வைக்கும் போது ஜேன் கிட்ட நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட வீடியோவை காட்டுவான். அதுல என்ன இருக்குன்னு உனக்கு புரியுதா, இல்லையே ஏதோ வித்தியாசமா சத்தம் போடுறா பாத்தியா, உனக்கு புரியல, ஆனா அது ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன், அந்த கணக்கை நான் போட்டு முடிக்கும் போது அது ஒரு ஆங்கிலமா கன்வெர்ட் ஆகுது, அதை வச்சுதான் ஹீரோயின் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது, இதுதான் அந்த கால்குலேஷன். இவன் ஒரு துண்டு சீட்டையும் காட்டுவான். பதிலுக்கு ஜேனோ, நான் உன்னை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ என் கையை கட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்குன்னு ரெண்டு பேரும் நைட்டு நல்லா தூங்கி போயிடுவாங்க. அப்ப எதர்ச்சியா மறுபடியும் இந்த வில்ல பையன் ஜேனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். தங்கி இருக்க இடத்த பத்தி ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமான்னு கொஞ்சம் கொஞ்சமா தேடி பார்க்கும்போது நம்மால் தான் மொத்தமா எல்லாத்தையும் மறைச்சிட்டானே. ஆனா லாஸ்டா இவன் ஒரு துண்டு சீட்ல ஒரு கால்குலேஷனை போட்டு வச்சிருப்பா இல்லையா, எக்ஸாக்டா அது இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஸ்லிப். சோ அதுல இருக்க பேரை வச்சு நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கிற லொகேஷனை இந்த பையன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். மொத்த டீமையும் அங்க அனுப்பி வைக்கிறான். ஆனா இது எதுவுமே தெரியாத இந்த டேனியல் ஹீரோவையும் ஜேனையும் மோட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணலாம்னு வருவான். இருந்தாலும் அதுக்குள்ளேயே இந்த வில்லன்ஸோட கேங் எல்லாம் மோட்டலுக்குள்ள வந்துட்டாங்க. வெளியில கார் சவுண்ட் கேட்டு படார்னு ஹீரோ கண்ண முழிக்க அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, நம்மளால தப்பிக்க முடியாது, எனக்காக ஒண்ணு பண்ண, இதுல இருக்கக்கூடிய அந்த கல்லையும் மொத்த டேட்டாஸையும் எடுத்துக்கிட்டு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நான் உங்க கிட்ட மாட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு பவர் ஸ்டோனை கொடுத்து பின்பக்க ஜன்னல் வழியா ஜேனை தப்பிக்க வச்சிருவான். வந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோ வளைச்சு புடிச்சு அட்டை அடி நடிக்கிறாங்க. உண்மை சொல்றா, அந்த பவர் ஸ்டோன் எங்க, இவன் நக்கலா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருந்த ஹீரோவை லேபுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த வில்லன், அட
என்ன பார்க்கர் உன்னோட இதே தொல்லையா போச்சு, அடம் பிடிக்காத. இப்ப அந்த பவர் ஸ்டோன் எங்க இருக்குன்னு சொல்ல. எனக்கு தெரியும், அந்த ஹியூகோ தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னால. ஹீரோ பதிலே பேசாம அமைதியா இருப்பான். அதே டைம்ல கார்ல வந்துகிட்டு இருக்க ஹீரோனை பாருங்களேன். சடனா இவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு. நினைச்ச பக்கமெல்லாம் வண்டியை திருப்பிட்டு வில்லன் ஹீரோவை அடைச்சு வச்சிருக்கால. எக்ஸாக்டா அதே லொகேஷனுக்கு வருவா. உள்ள போறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி இருப்பாரு. வந்தவங்கிட்ட உன்னோட பேர் மைக்கேல் தானே, உன்னோட ஐடி நம்பர் 72725232ன்னு ஏதோ நம்பர் சொல்லிட்டு நான் உள்ள வில்லனை பார்க்க வந்திருக்கேங்கிறா. ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி திபு திபுன்னு உள்ள வந்து நேரா வில்லன் கிட்ட நிப்பா. ஒரு நிமிஷம் வில்லனே அரண்டு போயிடுவான். என்னடா இது, நாம இவள தேடிட்டு இருக்கோம், ஆனா இவன் நம்மள தேடி வந்திருக்கான்னு ஒரு வேகத்துல வில்லன் ஹீரோனை பிடிக்க வரும்போது அப்ப பாருங்க வில்லனுக்கு இறந்து போன இவன் மனைவி உருவத்துல ஹீரோயின் தெரியுறாங்க. ஜாஸ்லின் நீ வந்துட்டியாங்கிறான். ஏஜென்ட் எதுவும் புரியாம ஹீரோனை பிடிக்கலான்னு கிட்ட வரும்போது ஏய் என்னடா என் பொண்டாட்டி மேல கைய வைக்கிற, அவ என்ன வேணா பண்ணட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்கிறான். அதுக்கப்புறம் கிட்ட வந்த ஹீரோனும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறா. அதே டைலாக்க ஹீரோவும் சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பொடி நடிகா வெளியில வரும்போது அங்க இருக்க மொத்த ஏஜென்ட்ஸும் நம்ம ஆளுங்களை சுத்தி வளர்ப்பாங்க. ஆனா யாரு கிட்ட வந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம ஹீரோனை பார்க்கும்போது இறந்து போன அம்மா அப்பா தங்கச்சி சொந்த பந்தங்கள்னு ரொம்ப அமானுஷமான உருவங்களா தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்து மிரண்டு போனவங்க நம்ம ஆளுங்களை எதுவும் பண்ணாம அங்கிருந்து போக விட்டுருவானுங்க. ஆனா இந்த ஏஜென்ட் இருக்கானே அவன் இன்னும் தெளிவாதாங்க இருக்கான். வில்லன் தான் கட்டுப்பாட்டை இழக்கிறான். ஆனா நாம அந்த பயலுங்களை விடக்கூடாதுன்னு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்திட்டு இருக்கான். பேச்சுவாக்குல ஹீரோனோ ஆமா உனக்கு எப்ப இந்த பவர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு கேட்கும்போது அதுவா நான் 20 வயசுல காலேஜ் படிக்கும் போது தான் எனக்கு இந்த சக்திகள் கிடைச்சது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சிகப்பு பறவையை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. மிரண்டு போன ஹீரோனும் அடா பாவி போன வாரம் தாண்டா நானும் அதே சிகப்பு பறவையை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னாலையும் நீ எங்க இருக்கங்கிற விஷயத்த ஃபீல் பண்ண முடிஞ்சது. அமானுஷமான பவர்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இவங்களுக்கு தலைகால் புரியல. அப்ப ஒரு சின்ன ரயில்வே சிக்னல்ல வந்து நிக்கும் போது நேரத்துக்குன்னு அங்க ஏஜென்ட் போய் வந்துட்டான். படார்னு கார் மேலேயே அடிக்கிறான். முன்னாடி ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களை அது மேல அடிக்க பாக்குறாங்க. எவ்வளவு தடுத்தாலும் சரி நம்ம ஹீரோனால தப்பிக்க முடியல. கார் அப்படியே அந்த ட்ரெயினோட லாக் ஆகி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நாம இதுலயே இருந்தோம் கண்டிப்பா செத்துருவோம். முதல்ல கண்டெய்னர்ல இருக்க அந்த ஏணியை பிடிக்கலான்னு ஹீரோ இப்படியோ கம்பியை பிடிச்சிருவான். அடுத்த ஹீரோனையும் கூப்பிடலாம் நினைக்கும் போது இந்த ஏஜென்ட் பையன் மறுபக்கத்துல இருந்து கண்ணை வச்சு ரெண்டு பேரையும் போட்டு தள்ள பாக்குறான். பொல்லாத நேரத்துக்குன்னு ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் ஒரு ஜம்ப் அடிச்சு கண்டெய்னர்ல ஏறி இந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. மறுபக்கம் நம்மளோட ஹியூகோ இருக்கான் இல்லையா, ஆக்சுவலி இவ இருக்க இடத்த பாருங்களேன். ஏதோ வித்தியாசமான ஒரு சின்ன வீடு மாதிரியான செட்டப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்குன்னு தெளிவா தெரியல. அப்ப சரணா ஒரு சின்ன தலைவலி என்ன யோசிச்சான்னு தெரியல. முதல்ல எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லுவான். அப்பதான் தெரியுது வில்ல பவர் ஸ்டோனை வச்சு இவனையுமே கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா என்ன ஹியூகோ இத்தனை விஷயமா எனக்கு நேர்மையா இருந்துட்டு இப்ப பாத்தியா எனக்கு எதிரா திரும்பி இருக்க. என்ன இந்த உலக மக்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட பாக்குறியா? அவங்க அதை அதிசயமா பார்க்க மாட்டாங்க, அச்சுறுத்தலா நினைப்பாங்க. அதை இந்த உலகத்தை விட்டு அழிக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சரியா சொன்ன. ஆரம்பத்துல இந்த ஆராய்ச்சியில நான் கலந்துக்கும் போது எனக்குள்ளயும் தவறான எண்ணங்கள் இருந்தது. ஆனா அந்த உயிரினங்களோட மதிப்பு எனக்கு புரிஞ்சதால நான் அதுல இருந்து விலகிட்டேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் காப்பாத்தணுங்கிற முடிவுக்கு வந்தேன். இவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல ஒரு அசிஸ்டன்ட் உள்ள வருவான். எக்ஸாக்டா அந்த பையனோட மூஞ்ச வில்ல பையனும் திடீர்னு பாத்துட்டான். சொல்ல போனா இவன் பார்த்த ஜாக்குங்கிற ஒருத்தனுமே இந்த ஆபீஸ்லயே வேலை பார்த்தால. சோ இப்ப அவன் கடைசியா எங்கெல்லாம் போனான்னு கொஞ்சம் கொஞ்சமா சிசிடிவி கேமராக்கள் வழியா அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் வில்லன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோயின் ட்ரெயினை விட்டு இறங்கி மனசு சொல்லக்கூடிய திசையை பார்த்து நடந்து போகும்போது சந்தேகத்துல ஹீரோவும் ஆமா என் கண்ணை பார்த்து என்னோட கடந்த கால வாழ்க்கை அதாவது 10 வயசுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத சொல்ல முடியுமா? அட ஏன்பா நீ வேற, எனக்கும் அதே 10 வயசுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிற எதுவும் ஞாபகம் இல்லங்கிறா. அப்பதான் திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு குள்ளநரி வந்து நிக்குது. ஒரு நிமிஷம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிடும். பாக்குறதுக்கு என்னமோ இது சாதாரண மிருகத்தை போல இருந்தாலும் கூட அது ஒரு வேலை ஏலியனா இருக்குமோன்னு நமக்கே சந்தேகம் வருது. நேரத்துக்குன்னு அங்க 2 ஃபயர் இன்ஜின் வருது. திபு திபுன்னு ஒரு 10-12 பேர் இறங்கிட்டு நம்ம ஹீரோயினை வளைச்சு பிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல பயப்படுவாங்க. ஆனா அப்பதான் தெரியுது வந்திருக்க கூடியது டேனியல், அதாவது ஹியூகோவோட கூட்டாளிங்க தான் இவங்க எல்லாரும். பாதுகாப்பா வண்டியில உட்கார வச்சு ஹீரோனை கூட்டிட்டு போக மறுபக்கம் வில்லனோட டீமும் இந்த ஜாக்க சிசிடிவி கேமராக்கள்ல செக் பண்ணி அவன் லாஸ்டா போனது நம்ம ஹியூகோ இருக்கக்கூடிய சீக்ரெட் குடோனுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு மொத்த பேரும் அங்க கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஹியூகோவுக்கு ஹீரோ பார்த்ததுமே கட்டி பிடிச்ச அன்பு மலைய பொழிறான். தோ இதுல நீங்க கேட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோனை பாருங்க இன்னும் அவ வண்டியை விட்டு இறங்கவே இல்ல, ரொம்ப பதட்டமா இருக்கா. அப்ப ஹீரோ தான் இவங்க நல்லவங்க நம்மள காயப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லும் போது அவளும் மனச கல்லாக்கிட்டு கீழே இறங்குவா. அப்ப இங்க இருக்க மத்த ஆளுங்களை ஹியூகோ இன்ட்ரோ கொடுக்கலான்னு பாக்கும்போது ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா இவன் கணேசு அவன் ஜானி ராசாத்தி ஒத்த ரோசான்னு மொத்த பேரோட பேரையும் சும்மா புட்டு புட்டு வைக்கிறா. ஒருவேளை அக்கா ஆதார் ஆபீஸ்ல வேலை பார்த்திருப்பாங்களோ. சரி இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். கடைசியில நம்ம
ஹீரோயின் எதையோ ஒன்ன பார்த்து ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹியூகோவோட ஆளுங்க ஒரு வீட்டை கட்டிட்டு இருப்பானுங்க இல்லையா, எக்ஸாக்ட்டா அது ஹீரோயினோட சின்ன வயசு வீடு மாதிரியே இருக்கு. அடங்கொப்பா மோனுங்களா, என்னடா இது, என் வீட்டை அப்படியே செஞ்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? குழப்பத்தோட உள்ள வந்தா சின்ன வயசுல இருந்த எல்லா திங்ஸுமே ஒன் பை ஒன்னா அப்படியே இருக்கு. சந்தேகத்துல ஹியூகோ கிட்ட இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த பாரு, அந்த ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஒரு சின்ன பேசஞ்சர் மட்டும்தான். அதாவது அவங்களோட செய்திகளை உங்க மூலமா தெரிவிக்க நினைக்கிறாங்க. தோ இந்த ஹீரோ இருக்கானே, சின்ன வயசுல இருந்தே கணிதத்துல கைதேர்ந்த ஆளு. அப்புறம் நீ மனசளவுல ரொம்ப தைரியமானவ. அதனாலதான் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கட்டுக்கடங்காத பவர்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே உங்க சின்ன வயசு வாழ்க்கையோட கனெக்ட் ஆயிருக்கு. மறந்து போன எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி 1996 பிப்ரவரி 23 மீட் பண்ணீங்க இல்லையா, எக்ஸாக்ட்டா அதே நாள நீங்க ஞாபகப்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் இந்த செட்டப் உருவாக்கணும். எது, இதுக்கு முன்னாடியே நானும் ஹீரோவும் மீட் பண்ணிருக்கமா? அட ஆமாமா, பின்ன எப்படி அவனோட பேரெல்லாம் உனக்கு தெரியும்? ஆல்ரெடி 3 பவர் ஸ்டோன்ல ஹியூகோ ஒண்ணு வச்சிருப்பார் இல்லையா, இப்ப அத ஹீரோயின் கையில கொடுத்து இத கையில மட்டும் பிடிங்க, அடுத்து நடக்க வேண்டியது தானா நடக்கும் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன விஷுவல் தெரியுது. அதுல ஹீரோயின் தான் பெட்ரூம்ல உட்கார்ந்து இருந்திருப்பா. அப்ப தனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள மான், இதுக்கு முன்னாடி பார்த்த சிகப்பு பறவை, அப்புறம் குள்ளநரி, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் முன்னாடி வந்து நின்றுருக்கு. ஒரு ஆர்வத்தால அந்த மிருகங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போகும்போது பனி படர்ந்த காடுகளுக்கு மத்தியில ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு இருக்கு. வெளியில பார்க்க வீடு போல இருந்தாலும் அது அந்த ஏலியன்ஸோட விண்வெளி கப்பல். குழந்தைகள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பெட்ல படுக்க வைக்கும் போது பக்கத்துல இருந்த மான பாருங்களேன், அதோட உருவம் டக்குன்னு இப்ப ஒரு ஏலியனா மாறி போகுது. இவ என்னமோ ஓரளவுக்கு பார்த்து தைரியமா தான் இருக்கா. ஆனா பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனையும் கூட்டு வந்திருக்காங்க. டகு டகுன்னு பையன் உச்சா போற அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கான். ஏலே கவலைப்படாதா, என் கைய பிடிச்சுக்க, அவங்க உன்னை காயப்படுத்த மாட்டாங்கங்கிறா. அதுக்கப்புறம் பலவிதமான பவர் ஸ்டோன்ஸ் ஒண்ணு சேர்த்து ஹீரோயினோட உடம்புக்குள்ள அபரிவிதமான பவர்ஸ மாத்தி விட்டுருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்களுக்கு அந்த காட்சிகள் எல்லாமே குழந்தை பருவத்திலேயே மறந்து போயிருக்கு. ஆனா இப்ப இது எல்லாமே தெரிஞ்சு போனதால நாம அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு முடிக்கணும்னு ஒரு டயலாக் பேசுவா. இதே டைம்ல வில்ல வேற நம்ம ஆளுங்க பதுங்கி இருக்க அந்த சீக்ரெட் குடோனுக்கு வந்துட்டான். ஹியூகோவோட அல்லக்கை நல்ல வேலையா அந்த விஷயத்த பாக்க ஹீரோயின் சும்மா இருப்பாளா, பவர் ஸ்டோனை வச்சு நம்ம ஆளுங்க நின்னுகிட்டு இருந்த வீடு, அங்க இருந்த மக்கள்னு மொத்த பரியும் மறைய வச்சுட்டா. சத்தம் போடாதீங்க, அவங்களால நம்மள பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது வில்லம் வரும்போதே பலவிதமான டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பான். அதுல தெர்மல் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கும்போது மனிதர்களோட பாடி டெம்பரேச்சரை வச்சு அங்க கண்ணுக்கு முன்னாடி மக்கள் மறைஞ்சு போயிருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்பதான் ஹீரோயினும், இங்க பாருங்க, நாம இதுக்குள்ள இருக்க வரைக்கும் அவங்களால பார்க்க முடியும், அதுவே நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உடனே மொத்த பேரையும் அவசர அவசரமா அங்க இருக்க ஃபயர் என்ஜின் வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோயின் கையில இருந்த அந்த பவர் ஸ்டோனுக்கு பவர்ஸும் கம்மியாகுது. வில்லன் சும்மா இருப்பானா, அந்த பாருங்க வெளிச்சம் தெரியுது, அது கண்டிப்பா ஹீரோயின் கையில இருக்க பவர் ஸ்டோன் தான். முதல்ல அவளை பிடிங்கன்னு சொல்லும் போது 2-3 நல்ல கைங்க திபு திபுன்னு ஓடி வருவாங்க. ஆனா இங்க வீடு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, சோ கண்ணாடி கதவுன்னு எல்லாத்துலயும் இடிச்சு தொப்பு தொப்புன்னு கீழே விழுவாங்க. இந்த சின்ன கேப்ல அங்க இருந்த பஸ்ஸ கூட மறைய வச்சுட்டு மொத்த கேங்கோட ஹீரோயின் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டு இவளோட நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வில்லன்ஸும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயினும் ஆபீஸ்க்கு வந்தவ அங்க இருக்க டைரக்டர், மேனேஜர்னு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவா. ஒரு முக்கியமான லைவ் இன்டர்வியூ இருக்கு, அதனால நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லும்போது ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி ஹீரோயினோட பேச்சுக்கு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்கிறானுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹியூகோ வேற ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர மாதிரி தெரியுது, ஆனா அது என்னங்கறத தெளிவா காட்டல. அடுத்த ஹீரோயினும் இன்டர்வியூல லைவா மக்கள் கிட்ட ஏலியன்ஸை பத்தி சொல்ல போற டைம்ல அங்கிருந்த ஒட்டுமொத்த பவர்ஸையும் இந்த வில்ல பையன் கட் பண்ணி விட்டான். கையில வெப்பன்ஸோட மொத்த பேரும் உள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான்டா, சோழி முடிஞ்சோன்னு யோசிக்கும் போது பதுங்கி இருந்த நம்ம ஜேன் இருக்கா இல்லையா, அவகிட்ட தான் ஆல்ரெடி ஒரு பவர் ஸ்டோன் இருக்குமே, அதை கொண்டாந்து ஹீரோயின் கையில கொடுக்கும் போது இப்பதான் இவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. சோ அந்த ஸ்டோனோட உதவியாலேயே அங்கிருந்த ஒட்டுமொத்த பவர்ஸையும் திரும்ப வர வச்சுட்டா. ஏன் வில்லனை கூட ரொம்ப அசால்ட்டா கண்ட்ரோல் பண்ணிடுவா. ரைட்ரா, தலைவனையே சாச்சு புட்டா, இதுக்கு மேல இங்க இருந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது, மூடிட்டு வாங்கடான்னு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லைவ்ல ஹீரோயினும் இவ்வளவு நாளா இந்த வார்டெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்ம கிட்ட இருந்து நிறைய ரகசியங்களை மறைச்சிருக்காங்க, இதுக்கு ராணுவமும் ஒத்துழைச்சிருக்கு. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா, நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டுமே கிடையாது, நம்மளுக்குள்ள ஏலியன்ஸும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, 1940கள்ல இருந்தே ஏலியன்ஸ் நம்ம கூட தொடர்புகள்ல வந்திருக்காங்க. ஆனா அவங்கள எதிரிகள்னு நினைச்சு இவங்க காயப்படுத்தினாலும் கூட அவங்க திரும்ப தாக்கல, அன்பா நடந்துக்க நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த அன்பை இந்த மானங்கட்ட வில்லன்ஸும் அவனோட கூட்டாளிகளும் துளி கூட மதிக்காம அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. இதோ அதுக்கான ஆதாரங்கள்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கொண்டு வந்த எல்லா விதமான வீடியோ ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் லைவ்ல கனெக்ட் பண்ணி விட்டான். கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஏலியன்ஸோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க, தலகால் புரிய
முடியாம மிரண்டு போறானுங்க. இத பார்த்து மத்த மீடியா வச்சிருந்த ஆளுங்களும் ஒன் பை ஒன்னா ஹீரோயினோட வீடியோவை ஷேர் பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்பதான் கரெக்டா ஹியூகோ ஒரு பெரிய கண்டெய்னர்ல எதையோ ஒண்ணு கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அத வீல் சேர்ல தள்ளிட்டு விடுவாரு. சரி என்னடான்னு பார்த்தா இவரு வில்லன் கூட சேர்ந்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த டைம்ல இவரை பார்க்க ஒரு ஏலியன் வந்திருக்கு, தன்னை பத்தின உண்மைகளை சொல்லிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இவரும் அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணி இத்தனை வருஷமா மறைச்சு வெளி உலகத்துக்கு தெரியாம அதை பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அதத்தான் இந்த கண்டெய்னர்ல கொண்டு வந்திருப்பாங்க. வீடியோ ஆதாரங்களையும் தாண்டி நேரா இதையெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அதிர்ச்சி கலந்த பிரமிப்போட நடக்கக்கூடிய உண்மைகளை மனசார ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஏலியனும் நம்ம ஹீரோயின் மேல கைய வச்சுட்டு நான் இந்த மனித குலத்துக்கு ஒண்ணு தெரிவிக்க நினைக்கிறேன்னு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுது. ஹீரோ மொழிபெயர்த்து அதை ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினும் லைவ்ல மக்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்த நிம்மதி எனக்கு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரிப்பா, இனிமே இந்த 2வது சேனல்லையும் அடிக்கடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சோ மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.